ஹலோ யோகம் வீவர்ஸ், எல்லாரும் ரொம்ப ஆரோக்கியமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஆரோக்கிய வணக்கங்களுடன் சங்கீதா. இன்னைக்கு நம்ம யோகம் சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஏகப்பட்ட நம்ம உடலுக்கு தேவையான எக்கச்சக்கமான சத்துக்கள் நிறைந்த ஒரு கனியை தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த கனியில மெயினான எக்கச்சக்கமான விட்டமின்கள் இருக்கு, நார்ச்சத்து இருக்கு, விட்டமின் சி இருக்கு, மக்னீசியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், தயாமின், இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு, விட்டமின்கள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம ராஜ கனிகளில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். நோய்கள் ஏற்படாம எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு கனி அப்படின்னே சொல்லலாம். இந்த கனியில வந்து இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு எல்லாமே நிறைஞ்சிருக்கு. என்ன கனி அது சொல்லுங்க பார்ப்போம். நெல்லிக்கனி. அதுதான் பெருநெல்லிக்கனி. ஸோ நம்ம இப்போ பெருநெல்லிக்கனினால என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? இந்த நெல்லிக்கனியை ஆயுளை அதிகரிக்கக்கூடிய கனி அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு இணையான, ஏன் அதை விடவே கொஞ்சம் அதிகமான சத்துக்கள் இருக்கு இந்த நெல்லிக்கனியில. அது மட்டும் இல்லாமல் ஆயுர்வேதா, யுனானி இந்த மாதிரி மருத்துவ முறைகளுக்குமே ஏகப்பட்ட ஒரு ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷனாக இந்த நெல்லிக்கனி இருக்குன்னே சொல்லலாம். இந்த நெல்லிக்கனி பார்த்தீங்க அப்படின்னா இருதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். இதில் ரொம்ப அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட் அமினோ அமிலங்கள் இருக்கிறதுனால இருதயத்துக்கு தேவையான நல்ல கொழுப்புகளை மட்டும் எடுத்துக்கிட்டு இருதய இரத்த குழாய்களில் கெட்ட கொழுப்பு தேங்காமல் பாதுகாக்குது இந்த நெல்லிக்கனி. இந்த நெல்லிக்கனியை நம்ம வந்து வெறுமனே கடிச்சு சாப்பிடலாம். டெய்லியும் வெறும் வயிற்றுல ஜூஸ் குடித்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த இரத்த குழாய்களில் அடைப்பு இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் இந்த தேவையற்ற கொழுப்புகளை நீக்கிறது, இந்த இரத்தத்தை வந்து சீராக்குறது, இது எல்லா செயலையுமே ரொம்ப துல்லியமா இந்த நெல்லிக்கனி நமக்கு வந்து செயல்படுத்தி கொடுக்கும்னு தான் சொல்ல முடியும். இந்த நெல்லிக்கனி பார்த்தீங்க அப்படின்னா கண் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். கண் கருவிழியில் இருக்கக்கூடிய அந்த திசு வளர்ச்சி குறைபாட்டை சரி செய்து மங்களாக தெரியக்கூடிய கண்கள் கூட ரெகுலராக நம்ம இந்த ஜூஸ் குடிச்சிட்டு வரும்போது ரொம்ப பார்வை தெளிவடையும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கண்களில் ஏற்படக்கூடிய புரையையும் தடுக்கக்கூடிய பவர் இந்த நெல்லிக்கனிக்கு இருக்குது. மெயினாக சூப்பரான ஒரு தீர்வுக்கு இந்த நெல்லிக்கனி பயன்படுது. என்ன அப்படின்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இந்த நெல்லிக்கனி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். டெய்லியும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு நெல்லிக்கனியை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அதை ஜூஸ் பண்ணி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா தேவையற்ற கொழுப்புகளை எல்லாமே தடுத்துட்டு நம்ம வந்து ரொம்ப ஸ்லிம்மாக அழகாக இருக்கிறதுக்கு இந்த நெல்லிக்கனி ஜூஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ டெய்லியும் எம்டி ஸ்டொமக்கில் இந்த ஜூஸை நீங்கள் எடுத்துகிட்டு வரனால கண்டிப்பாக உடல் அழகு பெறதோட நல்ல ஆரோக்கியத்தோடையும் வாழலாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஹலோ யோகம் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஆரோக்கியமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஆரோக்கிய வணக்கங்களுடன் சங்கீதா. நாம இப்போ யோகம் நலமுடன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த யூடியூப் சேனல்ல ஹெல்த் டிப்ஸ் ஆகட்டும், டாக்டர்ஸோட இன்டர்வியூ ஆகட்டும் எல்லாமே ஒளிபரப்பாக போகுது. ஸோ நீங்க எப்படி நம்ம யோகம் சேனலுக்கு உங்களோட மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு இருக்கீங்களோ அதே ஆதரவை நம்ம யோகம் நலமுடன் யூடியூப் சேனலுக்கும் தருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்த யோகம் நலமுடன் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ உங்களோட ஆதரவை தருவீங்க அப்படின்னு நாங்க ரொம்ப எதிர்பார்க்கிறோம். நம்ம யோகம் நலமுடன் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த லிங்கை டச் பண்ணி நீங்க யோகம் நலமுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். அதாவது பேசிக்காவே இப்போ நிறைய பேருக்கு இருக்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஹேர் ஃபால் ப்ராப்ளம் தான். இந்த ஜூஸை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது இளநரையாக இருக்கட்டும், முதுநரையாக இருக்கட்டும், இல்லை அதிகமான முடி கொட்டுற ப்ராப்ளமாக இருந்தாலும் அதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ரெமெடி இந்த ஜூஸ்னே சொல்லலாம். அப்புறம் இந்த ஜூஸை நீங்கள் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஃபேஸ் வந்து ஷைனிங்காக இருக்கிறது, முடி அதிகமாக இருந்தாவே நமக்கு அது அழகு தான் இல்லைங்களா? இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த ஜூஸை கண்டிப்பாக நீங்கள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆரோக்கியமாக வாழ முடியும். இந்த ஜூஸை எடுத்துக்கிறனால இதுல நிறைய கால்சியம் சத்துக்கள் இருக்குது. இது வந்து நம்மளோட எலும்புகளுக்கு ரொம்பவே பாதுகாப்பா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுல இருக்கக்கூடிய ஆஸ்ஜியோகிளாஸ்டிக் வந்துட்டு எலும்புகளை செயலிழக்கக்கூடிய அந்த பவரை இந்த ஜூஸ் வந்து குறைச்சு எலும்புகளுடைய செயல் வந்து ரொம்ப மேம்படக்கூடிய அளவுல தான் இந்த ஜூஸ் வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ரத்தத்துல சர்க்கரையோட அளவை ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு சூப்பரான ரெமிடி அப்படின்னே சொல்லலாம். நம்ம வந்து வெறும் வயிற்றுல ரெகுலரா எடுத்துட்டு வரும்போது சர்க்கரை அளவு, அதாவது இப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னா கம்ப்ளீட்டா கியூர் பண்ணக்கூடிய ஒரு பவரும் இந்த நெல்லிக்கனி ஜூஸ்க்கு உண்டு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஆத்லட்டிஸ் நோயாளிகள் இந்த ஜூஸை குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா மூட்டு வலி, வீக்கம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கூட கியூர் ஆகும் அப்படின்னு ஒரு ஆய்வுலயே கண்டுபிடிச்சிருக்காங்க.
இந்த ஜூஸை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரனால நம்மளோட சருமம் சம்மந்தப்பட்ட அதாவது ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். நமக்கு வந்து ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏன் ஏற்படுது அப்படின்னா ரத்தத்தில் கழிவுகள் அதிகமாக இருக்கும்போது தான் இந்த மாதிரி நமக்கு ஸ்கின்ல வந்துட்டு அரிப்பு, தடிப்பு, ஃபீவர், ஜலதோஷம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஏற்படாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி நம்மளோட மேனியை பளபளப்பாக வச்சுக்கிறதுக்கும் இந்த ஜூஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இப்போ இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் நம்ம ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னா இந்த கணேச முத்ராவை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரொம்ப ரிலாக்ஸாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வாழ முடியும். அந்த முத்ராவை எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, இதுக்கு வந்துட்டு நம்மளோட வலது கையில் இருக்கக்கூடிய 4 விரல்கள் இந்த இடது கையில் இருக்கக்கூடிய 4 விரல்களையும் இப்படி கோத்துக்கிட்டு நம்மளோட 2 கட்டை விரல்களையும் சைடில் வச்சுக்கிட்டு இப்படி ஜஸ்ட் ஒன் மினிட் மட்டும் 1 ஹவருக்கு ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்லேருந்து சூப்பராக நீங்கள் வந்து ரிலீஃப் ஆகிறத உணர முடியும். ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு 5 டைம்ஸ் கூட இதை பண்ணலாம். ஆனாலும் நீங்கள் வந்து இப்போ ஒர்க் டைம்லேயா இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நீங்கள் ஏதாவது ஒரு வருத்தத்தில் இருக்கீங்க அப்படின்னா கூட 1 ஹவருக்கு ஒரு டைம் நீங்கள் ரெகுலராகவே 1 டே ஃபுல்லாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக ஒரு சூப்பரான ரிலீஃப் ரெமெடி உங்களுக்கு கிடைக்கும். நாம டெய்லியுமே வளம் பெற வர்ம புள்ளி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ வந்துட்டு காஃப்கா இருக்கட்டும், கோல்டுக்கு, வீசிங்க்கு, ஆஸ்துமாக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ல இருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான வர்ம புள்ளி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்த இடது கையில கட்டை விரலுக்கு கீழே இந்த மார்க் இருக்கு இல்லைங்களா? இந்த மார்க்கு வலது கையில அதே மாதிரியே கட்டை விரலுக்கு கீழே இந்த மார்க்கு இது ரெண்டையுமே நம்ம வந்து டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் ஒரு நாளைக்கு 3 வேளை இப்படி வந்து நம்ம ரப் பண்ணோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நமக்கு இந்த காஃபு, வீசிங், ஆஸ்துமா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் ஒரு நல்ல ரெக்டிஃபை கிடைக்கும். என்ன யோகம் வியூவர்ஸ், இவ்வளோ நேரமாக இந்த ராஜகனியை பற்றி நான் சொன்ன யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஹெல்த் டிப்ஸ் இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு அற்புதமான பதிவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டர் தென் ஷைனிங் ஆஃப் சங்கீதா. இதுக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக் சம்மந்தமாக நான் சில டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மேலே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்கை டச் பண்ணி நீங்கள் ரொம்ப அழகாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட யோகம் சேனலில் மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்.